வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆழமான பகுதிகளில் உள்ள ரஷ்ய இலக்குகளின் மீது தாக்குதல் நடத்த நீண்ட தூர வீச்சு கொண்டு ஏவுகணைகளை தாருங்கள் என்று உக்ரைன் கோரிக்கை மேல் கோரிக்கை விடுக்கும் நிலையில் நீண்ட தூர வீச்சு கொண்டு ஏவுகணை அமைப்புகளை வழங்குவதன் மூலம் உக்ரைனின் தாக்குதல் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை வழங்க ஜெர்மனி தயாராகி வருகிறது. ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு உக்ரைன் பணிக்குழுவின் தலைவர் மேஜர் ஜெனரல் கிறிஸ்டியன் பிரைட்டிங் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். பிரைட்டிங்கின் கூற்றுப்படி உக்ரைனின் பாதுகாப்பு நிலைமை ராணுவ ரீதியாக பதட்டமாக உள்ளது. மேலும் உக்ரைனிய இலக்குகள் மீது ரஷ்ய விமான தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருவதால் குறிப்பாக முக்கிய நகர்ப்புற மையங்களில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு மோசமடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்ய பிரதேசத்தில் ஆழமாக தாக்கும் திறன் கொண்டு ஆயுத அமைப்புகள் உக்ரைனுக்கு தேவை. ரஷ்ய தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு ரஷ்ய ஆயுத கிடங்குகள், கட்டளை மையங்கள், விமான தளங்கள் மற்றும் விமானங்களை குறிவைக்கக்கூடிய ஏவுகணை அமைப்புகள் தேவை என்று மேஜர் ஜெனரல் கிறிஸ்டியன் பிரைட்டிங் குறிப்பிட்டார். இந்த வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்கும் ஜெர்மனி நிதியளித்து எளிதாக்கும். மே மாத இறுதியில் பெர்லினால் தொடங்கப்பட்டு நிதியளிக்கப்பட்ட உக்ரைனுக்கு ஆயுத வழங்கல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த விநியோகம் அமைந்துள்ளது. ஜூலை மாத இறுதிக்குள் முதல் ஏவுகணைகள் உக்ரைனுக்கு போய் சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த விநியோகத்தில் அதிக 3 இலக்கு எண்ணிக்கையிலான அலகுகள் இருக்கும் என்று பிரைட்டிங் கூறினார். அதாவது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள். இது உக்ரைனுக்கு மேம்பட்ட நீண்ட தூர தாக்குதல் திறன்களின் கணிசமான வருகையை குறிக்கிறது. இந்த அமைப்புகள் வரும் வாரங்கள் மற்றும் மாதங்களில் உக்ரைனின் வான் பாதுகாப்பு மற்றும் ஒட்டுமொத்த திறன்களை கணிசமாக பலப்படுத்தும் என்று ஜெனரல் மேலும் கூறினார். போரின் ஆரம்ப நாட்களில் மேலை நாட்டு ஆயுதங்களில் தங்கியிருந்த உக்ரைன் இப்போது உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு தொழிலிலும் அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறது. சமீப காலமாக ரஷ்யாவுக்குள் நடந்த குறிப்பிடத்தக்க தாக்குதல்களில் கணிசமான தாக்குதல்களை உக்ரைன் தயாரிப்பு ஆயுதங்களால் நடத்தப்பட்டவை. உக்ரைனின் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு தொழிலுக்கு பல ஐரோப்பிய நாடுகள் நிதியுதவி செய்வதுடன் உக்ரைனுடன் இணைந்து கூட்டாக ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளன ஐரோப்பிய நாடுகள். அந்த வரிசையில் இப்போது அமெரிக்காவும் இணைந்து கொள்கிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகோன் அமெரிக்க ராணுவத்திற்காக ஆளற்ற விமானங்களை உக்ரைனுடன் இணைந்து தயாரிப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. உக்ரைன் ராணுவம் மாவிக் வகை ஆளற்ற விமானத்திலிருந்து கையறை கொண்டு வீசும் அமைப்பை உருவாக்கி சமீபத்தில் சோதனை செய்துள்ளது. இது பல வருட முயற்சி மற்றும் வளர்ச்சியின் பின் சாத்தியமாகியுள்ளது. ஒரு எளிய வழிமுறையில் இந்த ஆளற்ற விமானம் இயங்குகிறது என்றாலும் முழுமையாக தயாரித்து சோதனைகளை முடித்து உக்ரைன் ராணுவத்திற்கு கொண்டு செல்ல 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது. அது கடக்க வேண்டிய அனைத்து ஆவண தடைகளையும் கடந்து இப்போது போர் முனைக்கு போயுள்ளது. அமெரிக்க ஆயுதப்படைகள் 2024ஆம் ஆண்டுதான் சிறிய ஆளற்ற விமானங்களை பரிசீலிக்க தொடங்கின. உக்ரைன் அப்போது அப்படியான ஆளற்ற விமானங்களை தயாரிக்க தொடங்கிவிட்டது. அமெரிக்காவின் இந்த மந்தமான அணுகுமுறை மாற உள்ளது. அதற்காக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் சிறிய ஆளற்ற விமானங்களுக்கான கொள்முதல் கொள்கையை மாற்றுவது குறித்த ஆவணத்தில் கையெழுத்திட்டார். அவர் கையெழுத்திட்ட ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட ஆளற்ற விமானத்தின் பெயர் ஸ்கைடியோ X10. இது உக்ரைனிய தயாரிப்பு மாவித் வகை ஆளற்ற விமானத்தின் அமெரிக்க பெயர். ஸ்கைடியோ X10 அமெரிக்க உக்ரைனிய கூட்டு தயாரிப்பாக உக்ரைனில் தயாரிக்கப்பட உள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஸ்கைடியோ X10 ஆளற்ற விமானம் பற்றி ஒரு காணொலியை வெளியிட்டு ஒரு சிறிய நிகழ்ச்சியினையும் நடத்தினார். மலிவான உக்ரைனிய மேவிக் ஆளற்ற விமானம் போலவே ஸ்கைடியோவும் குறைந்த விலையில் தயாரிக்கப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு துறையை செயல்படுத்த திட்டமிட்டுள்ள மாற்றங்கள் ஆளற்ற விமான கொள்முதல் நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்க ஆளற்ற விமானங்கள் தொழில்துறையை புத்துயிர் பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக உற்பத்தியை விரிவுபடுத்தல். இதன் மூலம் அமெரிக்க ராணுவத்தில் ஒவ்வொரு தரைப்படைக்கும் FPV ஆளற்ற விமானங்களை வழங்க திட்டமிட்டுள்ளது பென்டகோன். அவைதான் உக்ரைனில் தயாரிக்கப்பட உள்ளன. இந்த அமெரிக்க முயற்சி உக்ரைனிய உதாரணத்தின் நடைமுறை பயன்பாடாக தெரிகிறது. உக்ரைனிய ராணுவம் அத்தகைய ஆளற்ற விமானங்களை ஒப்பீட்டளவில் எளிதாக பெற முடியும் என்பதால் ஆளற்ற விமான மேம்பாடு பெரும்பாலும் சாத்தியமானது. இதில் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகோனின் முடிவுகள் ஐரோப்பாவுக்கு உலகளாவிய வினையூக்கியாக மாறக்கூடும். ஏனெனில் உக்ரைனிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் பெரும்பாலும் மற்ற நாடுகளில் குறிப்பாக நேட்டோ உறுப்பினர்களில் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்கு நேட்டோவில் ஏற்றுக்கொள்ளத்தக்க தரமாக மாறும். அமெரிக்க ராணுவம் FPV ஆளற்ற விமானங்களை பெருமளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பென்டகோன் விரும்பினால் இது நிச்சயமாக அனைத்து ஐரோப்பிய படைகளுக்கும் ஒரு அடையாளமாக மாறும். மறுபுறம் ரஷ்ய தயாரிப்பில் ரஷ்ய கடற்படையின் ஒரே ஒரு விமானம் தாங்கிய கப்பலான அட்மிரல் குஸ்னெட்சோவை மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சிக்கலான முயற்சி நிறுத்தப்படும் என்று கிரெம்லின் ஆதரவு ஊடகங்களில் வந்த ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. பனிப்போர் கால விமானம் தாங்கி கப்பலான அட்மிரல் குஸ்னெட்சோவில் பழுதுபார்ப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின. ஆனால் அந்த பணிகள் சில காலத்திற்கு முன்பு கைவிடப்பட்டதாக தெரிகிறது. ரஷ்ய விமானம் தாங்கிய கப்பல் குட்னெட்சோவை மீண்டும் கடலில் செலுத்துவதன் சாத்தியக்கூறு நீண்ட காலமாக சந்தேகத்தில் உள்ளது.
மேலும் உக்ரைனில் நடந்த போரினால் அளிக்கப்பட்ட ரஷ்ய ராணுவ சாதனங்களை மாற்றீடு செய்வதற்கு கொடுக்கப்படும் முன்னுரிமைகளுடன் ரஷ்ய விமானம் தாங்கி கப்பல் போட்டியிட முடியாததால் இப்போது இறுதியாக அது கைவிடப்படலாம் என்று ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் கூறுகின்றன. தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்வெஸ்டியா ரஷ்ய மொழி செய்தித்தாளின்படி ரஷ்ய கடற்படை மற்றும் யுனைடெட் ஷிப் பில்டிங் கார்ப்பரேஷன் யுஎஸ்சி ஆகியவை ரஷ்ய விமானம் தாங்கி கப்பல் குட்னெட்சோவின் தலைவிதி குறித்து இறுதி முடிவை எடுக்க தயாராக உள்ளன. அவை நவீனமயமாக்கல் திட்டத்தில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகளை இஸ்வெஸ்டியா சுட்டிக்காட்டுகிறது. ரஷ்யாவின் ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலை சேவையிலிருந்து நீக்கும் திட்டம் மூத்த ரஷ்ய கடற்படை அதிகாரிகளால் ஆதரிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் பசிபிக் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் செர்ஜி அவக்யான்ஸ் ரஷ்ய கடற்படைக்கு நீண்ட காலத்திற்கு குட்னெட்சோவ் கப்பலின் வடிவத்தில் விமானம் தாங்கி கப்பல்கள் தேவையில்லை என்று இஸ்வெஸ்டியாவிடம் கூறினார். விமானம் தாங்கி கப்பல்களை கடந்த காலத்தில் ஒரு வடிவமாக விமரித்த அட்மிரல் செர்ஜி அவக்யான்ஸ் நவீன ஆயுதங்களால் சில நிமிடங்களில் அவற்றை அளிக்க முடியும் என்று கூறினார். இது மிகவும் விலை உயர்ந்த மற்றும் பயனற்ற கடற்படை ஆயுதம் என்று அவக்யான்ஸ் தொடர்ந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது எதிர்காலம் ரோபோ அமைப்புகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை கொண்டு விமானம் தாங்கி கப்பல்களுக்கு சொந்தமானது. பழுது பார்ப்புகளை தொடர வேண்டாம் என்று முடிவு எடுக்கப்பட்டால் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அட்மிரல் குட்னெட்சோவை இரும்பு விலைக்கு விற்று அப்புறப்படுத்துவதுதான் என்றார். ஆளற்ற விமானங்களை சுமந்து செல்லும் போர்க்கப்பல்கள் பற்றிய அவரது கூற்று குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இது ஐரோப்பாவிலும் பிற இடங்களிலும் உள்ள பல்வேறு கடற்படைகளிடையே வளர்ந்து வரும் போக்குகளை பிரதிபலிக்கிறது. ஆனால் இதுவரை குறைந்தபட்சம் ரஷ்யா இந்த வகையான கப்பல்களில் பணியை தொடங்க திட்டமிட்டுள்ளது என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. குட்னெட்சோவை பொறுத்தவரை அந்த விமானம் தாங்கிய கப்பல் 2017ஆம் ஆண்டு அதன் பழுதுபார்ப்பு மற்றும் நவீனமயமாக்கல் தொடங்கியதிலிருந்து கீழ்நோக்கிய சுழற்சியில் உள்ளது. அது கப்பல் கட்டும் தளத்திற்கு வந்த சிறிது காலத்திலேயே பணியின் நோக்கம் வியத்தகு முறையில் குறைக்கப்பட்டு வருவதற்கான அறிகுறிகள் இருந்தன. இது போர்க்கப்பலின் தலைவிதியை கேள்விக்குள்ளாகியது. பழுது பார்க்கும் செயல்பாட்டின் போது அந்த விமானம் தாங்கி கப்பல் பல தீ விபத்துகளையும் உலர் கப்பல் மூழ்கலையும் சந்தித்துள்ளது. 2021ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அந்த விமானம் தாங்கி கப்பலின் புகைப்படங்களின் பகுப்பாய்வு கப்பலின் வேலை கடந்த 12 மாதங்களாக நிறுத்தப்பட்டதாக கூறியது. 2023ஆம் ஆண்டில் குட்னெட்சோவ் இறுதியாக ரஷ்யாவின் வடமேற்கு மர்மன்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள செவ்மோர்புட் கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் அதன் உலர் கப்பல் கட்டும் தளத்தை விட்டு வெளியேறியது. ஆனால் 2 மாதங்களுக்கு பின்னர் அந்த விமானம் தாங்கி கப்பலின் குழுவினர் கலைக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. இது கப்பலை எந்த ஒரு அர்த்தமுள்ள சேவைக்கு கொண்டு செல்வதற்கு மற்றொரு தடையாக அமைந்தது. விமானம் தாங்கிய கப்பலின் குழுவினர் கலைக்கப்பட்டால் குழுவினரை மறுசீரமைப்பது எந்த நேரத்திலும் ஒரு சவாலாக இருக்கும். அதுவும் இப்போது உக்ரைனில் நடந்த போரின் சூழலில் நடந்து வரும் பெரிய அளவிலான ராணுவ பணியாளர்கள் பற்றாக்குறையால் இது மிகவும் கடினமாக மாறும். இந்த அனைத்து சிக்கல்களுக்கும் மத்தியில் விமானம் தாங்கிய கப்பலை மீண்டும் ரஷ்யாவின் கடற்படையில் சேர்ப்பதற்கான முன்னர் குறிப்பிடப்பட்ட காலக்கெடு எப்போதோ காலாவதியாகிவிட்டது. கப்பல் முதலில் 2021ஆம் ஆண்டு அதன் பழுதுபார்ப்பை முடிக்க திட்டமிடப்பட்டது. திருத்தல் வேலைகள் தொடங்குவதற்கு முன்பே குட்னெட்சோவ் அதன் சொந்த விபத்துக்களை சந்தித்தது. மிக முக்கியமாக 2009ஆம் ஆண்டு துருக்கிக்கு அருகில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இது பல கப்பல் பணியாளர்களின் மரணத்திற்கு வழிவகுத்தது. 2016ஆம் ஆண்டில் சிரியாவில் மாஸ்கோவின் ராணுவ தாக்குதலை ஆதரிக்கும் போது அதன் 2 துருப்புகள் சில நாட்கள் காணாமல் போனார்கள். இதற்கிடையில் குட்னெட்சோவ் பழையதாகும் போது தொடர்ச்சியான பழுது பார்க்கும் பணிகளின் பயன்பாடு பெருகிய முறையில் கேள்விக்குறியாகிறது. அதன் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் மின்னணு சாதனங்களில் மேம்படுத்தல்களை உள்ளடக்கிய பழுது பார்ப்பு கப்பலை இன்னமும் ஒரு தசாப்தம் அல்லது அதற்கு மேம்பட்ட காலம் சேவையில் வைத்திருக்கும் நோக்கம் கொண்டது. ஆனால் அதற்கான செயல்முறை நீண்ட காலம் எடுக்கும். இது குறைவான பொருளாதார அர்த்தத்தை அளிக்கிறது. அந்த நிதியை மிகவும் நடைமுறை மற்றும் நிலையான முயற்சிகளில் சிறப்பாக முதலீடு செய்யலாம். குட்னெட்சோவ் கட்டுமான பணிகளை விரைவில் கைவிட வேண்டும் என்று அழைப்புகள் அதிகரித்து வந்தாலும் இதில் தலையிடக்கூடிய அதிகாரப்பூர்வ திட்டங்களும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய கடற்படை நடவடிக்கை துறையின் தேசிய கொள்கையின் அடிப்படைகளை குறிப்பிடும் ஆவணம் 2030ஆம் ஆண்டு வரை வடக்கு மற்றும் பசிபிக் கடற்படைகள் ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் ஒரு விமானம் தாங்கி கப்பலை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக குட்னெட்சோவ் வடக்கு கடற்படையுடன் செயல்பாட்டு நிலைக்கு திரும்ப முடிந்தாலும் 2030ஆம் ஆண்டுக்கு மற்றொரு விமானம் தாங்கிய கப்பலை கட்டுவதற்கான அர்த்தமுள்ள திட்டம் எதுவும் இல்லை. புதிய அணுசக்தியால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பல் வடிவமைப்பில் பணிகளை தொடங்குவதற்கான முன்பு நடந்த திட்டங்கள் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. திட்டமிடல் மட்டத்தில் ரஷ்ய விமானம் தாங்கி கப்பலின் ஆதரவாளர்களிடையே ஏதேனும் ஒரு வடிவத்தில் கப்பலை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான விருப்பங்கள் இருக்கலாம். இருப்பினும் உக்ரைனில் போர் தொடரும் வரை அத்தகைய திட்டங்களுக்கு நிதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதை அவர்களின் மிகவும் விசுவாசமான ஆதரவாளர்கள் கூட உணர்ந்துள்ளனர்.